ஆடி 18ஆம் பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் தமிழகத்தில் நதிக்கரையிலும் நீர்நிலையிலும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு தனித்துவமான திருவிழாவாகும். இந்த நன்னாள் ஆடி மாதத்தில் பெய்யும் மழையினால் நதிகளில் புதுப்புனல், புதிய நீர் பொங்கி வருவதை வரவேற்று இயற்கைக்கு, காவிரி தாய்க்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கின் முக்கிய சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள். நீர் வழிபாடும் நன்றி உணர்வும். ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வற்றி கிடந்த ஆறுகளில் புதிய நீர் பெருக்கெடுத்து ஓடி வரும். விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் இந்த நீரினை காவிரி தாயாக வடிவம் கொடுத்து மலர்கள் தூப தீபம் காட்டி மக்கள் வழிபடுகிறார்கள். இயற்கையை தெய்வமாக மதிக்கும் தமிழர்களின் பண்பாட்டை இது உணர்த்துகிறது. தாலிப்பெருக்கு. சுமங்கலி பெண்கள் தங்களின் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் திருமணமான புதிய தம்பதிகள் தங்களின் மகிழ்ச்சியான நல்வாழ்விற்காகவும் இந்த நாளில் சிறப்பு வழிபாடு செய்கிறார்கள். நதிக்கரையில் பூஜைகள் செய்து பழைய தாலி சரடை மஞ்சள் கயிறு மாற்றி புதிய மஞ்சள் கயிறு கட்டி கொள்வார்கள். கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் மனைவி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி கொள்வார்கள். முளைப்பாரி மற்றும் காதோலை கருகமணி. நீர்நிலைகளின் ஓரம் சிறிய மணல் மேடு அமைத்து அதில் காதோலை கருகமணி, முளைப்பாரி ஆகியவற்றை வைத்து மஞ்சள், குங்குமம், மலர்களால் அலங்கரித்து வழிபடுவார்கள். காவிரி அம்மனுக்கு காதோலை கருகமணி சமர்ப்பிப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. சித்தரன்னங்கள். ஆடிப்பெருக்கன்று காவிரி அம்மனுக்கு விதவிதமான உணவுகளை படைத்து வழிபடுவது வழக்கம். குறிப்பாக சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம். பூஜை முடித்த பின் குடும்பத்துடன் நதிக்கரையிலேயே அமர்ந்து இந்த சித்தரன்னங்களை ஒன்றாக பகிர்ந்து உண்பது இந்த விழாவின் மிக அழகான மரபாகும். வாழ்வின் பெருக்கு. ஆடிப்பெருக்கு தேடி முளைக்கும் என்ற பழமொழி உண்டு. ஆடிப்பெருக்கு நாளில் தொடங்கும் காரியங்கள், சேமிப்புகள் மற்றும் நற்செயல்கள் அனைத்தும் நதியின் வெள்ளப்பெருக்கு போல நம் வாழ்விலும் பெருகும் என்பது நம்பிக்கை. இதனால் பலர் இந்த நாளில் புதிய தொழில் தொடங்கவும் தங்கம் அல்லது சேமிப்புகளை தொடங்கவும் விரும்புவார்கள். முக்கியத்துவம். உழவு தொழிலுக்கு தயாராகும் உழவர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதற்கேற்ப இந்த நன்னாளில் விதைகளை விதைத்து தங்களின் விவசாய பணிகளை முறைப்படி தொடங்குவார்கள். இயற்கையையும் மனித வாழ்வாதாரமான நீரையும் போற்றும் இந்த உன்னதமான திருவிழா உறவுகள் ஒன்று கூடி மகிழும் ஒரு உன்னத நாளாகும்.